ஒரு காட்டுக்குள்ள டிப் டாப்னு ஒரு முயல் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு விவசாய நிலத்தை பார்த்துச்சு. அந்த பாதை வழியா போகும்போது அதுக்கு ரொம்பவே பிடிச்ச உணவு அங்கே விளைஞ்சிருக்கிறத பார்த்துச்சு. ஓ வாவ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரட். ஹே ஜாலி ஜாலி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் இருக்கு. எனக்கு சந்தோஷத்துல அலறியா வருது. அந்த கேரட்டை பார்த்த உடனே இந்த முயல் அங்க ஓடி போச்சு. ஏன்னா அது ரொம்பவே ஃபேவரட்டான ஃபுட் அதுக்கு. இந்த முயல் அந்த கேரட் கிட்ட போயிட்டு ஒரு கேரட்டை பிடுங்கி எடுக்கலாம்னு முயற்சி பண்ணுச்சு. ஆனா இந்த கேரட்டுகளும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பூமியில நல்லா பொதிஞ்சி அழுத்தமா ஆழமாவும் இருந்துச்சு. இந்த முயல் நினைச்சது நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணுச்சு. இதுல கவலையான விஷயம் என்னன்னா அது எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கேரட் அதால புடுங்கவே முடியல. அங்க பக்கத்துல இருந்த அணில் ஒன்று இந்த முயல் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. அடடா, இந்த முயல் இவ்ளோ கஷ்டப்படுதேன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. நம்ம இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தது. அந்த அணிலோட நண்பனான எலிய கூப்பிட போச்சு. ஹே நண்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லு நண்பா, என்ன ஹெல்ப் வேணும்? ஒரு முயல் அங்க வந்து கேரட் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. நீயும் வந்தேன்னா ஈஸியா அந்த கேரட்டை எடுத்துடலாம். அப்படியா, நான் வரேன். அணிலும் எலியும் சேர்ந்து போனாங்க முயல் கிட்ட. அங்க போயிட்டு கேட்டாங்க, என்னப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா நட்டு வச்சிருக்காங்க, என்னால எடுக்கவே முடியல. சரி நண்பா, 3 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். 3 பேரும் சேர்ந்து அந்த கேரட்டை இழுத்தாங்க. கேரட் கிடைச்சிருச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. 3 பேரும் சேர்ந்து அந்த கேரட்டை இழுத்ததுனால திடீர்னு அந்த கேரட் பூமியில இருந்து ஈஸியா வந்துடுச்சு. டிப் டாப் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இந்த முயல் ரொம்ப எக்ஸைட் ஆனதை பார்த்து இந்த அணிலும் எலியும் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஓகே டிப் டாப், நாங்க கிளம்புறோம், பை அப்படின்னு சொல்லிட்டு அணிலும் எலியும் கிளம்புறாங்க. இந்த டிப் டாப் முயல் கொஞ்சம் யோசிச்சது. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கேரட் தான், ஆனா இந்த கேரட் கிடைக்கிறதுக்கு அவங்க தானே காரணம். நண்பர்களே நில்லுங்க, எங்க போறீங்க? இந்த இவ்ளோ பெரிய கேரட்டை நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? வாங்க நண்பா, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க நண்பா, வாங்க. ஜாலி ஜாலி, யம்மி யம்மி. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் கேரட் கிடைச்ச சந்தோஷத்துல முழுமையா அந்த கேரட்டை சாப்பிட்டு முடிச்சாங்க. ஜாலியா விளையாடவும் செஞ்சாங்க. குழந்தைகளா, நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் மத்தவங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கிட்டா இன்னும் அதுல நமக்கு சந்தோஷம் டபுளா தான் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் யாரால கிடைச்சதுன்னு மறக்காம அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம்.